வேலை விட்டு வரும்போது இன்றைக்கி அவங்கள பார்த்தேன் அப்படிங்கும்போது, "யார் அக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரவணன் மாமாவாயா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஆமா." அவங்க மட்டும் நின்னுட்டு இருந்தா நான் பாட்டுக்கு போயிருப்பேன். ஆனா கூட பழனிவேல் சித்தப்பாவும் இருந்தாங்களா, அதனால நான் வந்து போய் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட ஒழுங்கா பேசினாங்களா?" அப்படின்னு மீனா கேட்பா. இல்ல, இல்ல. அவங்க வந்து அந்த அளவுக்குலாம் பேசல. ஏன்னா அவங்களுக்கும் கோவம் நெறைய இருக்கும்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து வருத்தத்தோட தான் பேசினாங்க. அதனால நான் பேசிட்டு கிளம்பி போயிட்டேன். அவங்க தான் என்னைய வந்து ரொம்ப திட்டிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, "என்னக்கா திட்டினாங்க?" அப்படின்னு கேட்பா மீனா. அதுக்கு வந்து அவ சொல்லுவா, இல்ல நான் வீட்ல இருக்கும்போது அவங்க கூட என்னலாம் தப்பு பண்ணுனனோ, அதெல்லாம் சொல்லி சொல்லி வருத்தப்பட்டு என்னைய திட்டினாரு." அப்படின்னு சொல்லிட்டுருப்பா மயிலு. மீனா உடனே சொல்லுவா, "அவங்கள நினைச்சா பாவமா தாக்கா இருக்கு. ஆனா சரவணன் மாமாவ நினைக்கும்போது, அவர் பக்கத்திலே நியாயம் இருக்குல்ல." அப்படி சொல்லுவா. எனக்கும் தெரியும் மீனா. அதனால தான் நான் வந்து அவர வந்து எதுவும் நான் சொல்றதில்ல. ஆனா நான் வந்து பண்ணுன தப்புக்கு நான் அனுபவிக்கிறேன்ட்டு நான் பாட்டுக்கு இருக்கிறேன். நான் எதையும் யார் மேலேயும் வந்து வருத்தப்படல." அப்படின்னு சொல்லுவா மயிலு. அந்த சமயத்தில அங்கேருந்து செந்தில் வருவான். செந்தில் வந்த உடனே மீனா வந்து சொல்லுவா, சரிக்கா நீங்க சாப்பிட்டீங்களா ஷியாமளா அக்கா?" அப்படி கேட்பா. மயிலு உடனே சொல்லுவா, "ஓ! செந்தில் தம்பி பக்கத்தில வந்துட்டாரா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா ஷியாமளாக்கா" அப்படி சொல்லும்போது, சரி மீனா நீ வந்து வேலைய பாரு நான் ஃபோன வச்சுருந்தேன்" அப்படி சொல்லும்போது, சரி ஷியாமளாக்கா நம்ம நாளைக்கு பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிருவா மீனா. செந்தில் வீணா கிட்ட சொல்லுவான், "எப்ப பார்த்தாலும் இப்ப ஷியாமளா அக்கா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நேரங்காலம் தெரியாம" அப்படி சொல்லும்போது, "இல்ல அவங்க வீட்ல ஒரு பிரச்சனையாம். அதனால தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்" அப்படி சொல்லும்போது, "அப்ப நான் வந்த உடனே ஃபோன வச்சுட்டியே எதுக்கு?" அப்படி கேட்பான் செந்திலு. அதுக்கு அவ சொல்லுவா, "நீங்க வந்ததுனால நான் வைக்கலங்க. அவங்க வீட்ல யாரோ வந்திருக்காங்க போல. அவங்க ஃபோன வச்சதுனால தான் நான் வச்சுட்டேன்" அப்படி சொல்லுவா. "அப்படியா? சரி. சரி நீ எப்பவும் பேசுறியே ஒரு உன் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட எப்பவும் பேசிட்டு இருக்கியான்னு?" கேட்பா. "என்ன ஃப்ரெண்டு?" அப்படின்னோனே, "உங்க தொங்க மயில்ட்ட தான்" அப்படி சொல்லுவான். "ச்சே நான் அவங்ககிட்டலாம் இப்ப பேசுறது கிடையாதே" அப்படி அவ சொல்லிட்டுருப்பா. "நம்புற மாரி தெரியலையே" அப்படி அவன் சொல்லுவான். "இல்லங்க உண்மைக்குமே நான் அவங்ககிட்ட இப்ப பேசுறது கிடையாது" அப்படின்னு மீனா சொல்லுவா. உடனே அதுக்கப்புறம் "பாலுக்கு ஒரு ரூ. 500 குடுக்க வேண்டியிருக்கு. உன்ட்ட இருந்தா குடு" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, "ஏன் உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல கேஷா கேட்குறாங்க. என்கிட்ட இல்ல. அதனால தான் உன்ட்ட கேட்குறேன். குடு" அப்படின்னோனே, "சரி இந்த கூட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு அவ போயிருவா. அவ போன உடனே இவன் ஃபோன் எடுத்து பார்ப்பான். ஷியாம்லா அக்கா கிட்ட தான் ஆனா பேசுறா. ஆனா எனக்கு இவ பேசுறதுல ஏதோ ஒரு டவுட்டா இருக்கே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே அதுக்கப்புறம் ஃபோன வச்சுருவான். பாண்டியன் வீட்ல ராஜி படிச்சுட்ருப்பா. பாண்டியன் வந்து உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருப்பான். அதேமாரி சரவணன் வந்து காஃபி குடிச்சிட்ருப்பான். சொல்லுவா, "ஏங்க கீரைய கடையட்டுமா அல்லது பொரியல் பண்ணட்டுமா?" அப்படின்னு கேட்பா. நீ உனக்கு என்னது ஈஸியோ அத பண்ணுடி" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. நானா ஏதாவது பண்ணுனா, நீங்க அத வந்து ஏத்துக்கிடுவீங்களாக்கும்" அப்படி கோமதி சொன்ன உடனே, "அட பாருடா! இப்ப என்ன பழைய கதைக்கு நீ போற?